வச்சுட்டே இருந்தேன். நீங்கள் பாட்டுக்கு சொல்லலாம் என்ன போடுறோம். பட்டை கிராம்பு பூவு ஜீரகம் பெருஞ்சீரகம் தாளிக்க. என்ன செய்ய போகிறீங்க? ராட்டுக்கு இந்த ராட்டு கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தக்காளி ஓட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சி வச்சு தீவி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இறால் செய்யும். என்னென்ன எனக்கு வேணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த பட்டை கிராம்பு ஜீரகம் பெருஞ்சீரகத்தெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இது முடிஞ்சோடனே இஞ்சி பூண்டு ஓட்டி வச்சதை இதோடு பண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா வேணும். இது அடுத்த தும்மனுக்கு விட்டு வச்சேன். நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி ஓட்டிக்கிட்டா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். திப்பியாக இல்லாமல் நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் ருச்சியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் 3 பச்சை மிளகா போட்டுக்கேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சீக்கிரமாக வதங்கிடும் ஓரளவுக்கு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உப்பும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிட்டா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். நல்லா வதக்கும். வதங்கிச்சு. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் அடுத்த சிம்மில் வச்சுக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இங்கே வாசனையாக ஒரு செரிமானமும் ஆகும். கொஞ்சம் மட்டன் மசாலா மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரம். இந்த வதக்கிட்டு அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அந்த வறுவலுக்குள்ள கிரேவி கிடைக்கும். இந்த இறாலை அதோட சேர்த்துக்கணும். வறுக்க இறாலை இதோடு சேர்த்து இந்த கலக்கத்தை நல்லா இதையும் வதங்கி இது நல்லா
தேங்காய் ஊற்றுறதுக்குள்ளே இதை நல்லா வதக்கிட்டா சுருண்டுடும். ஸோ எல்லாமே சேரும் அந்த இறாலில், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் ஊற்றக்கூடாது, முதல்ல எண்ணெயில் எல்லாமே வதக்கிக்கணும். இந்த பாருங்க வதங்குது இந்த இறால். உடனே தேங்காய் ஊற்றக்கூடாது, நல்லா வதங்கினா நல்லா இருக்கும். கிண்டிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே சரி. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து, வறுவலுக்கு தகுந்த தேங்காய். அப்போ தான் நிறைய தேங்காய் வேண்டாம் வறுவலுக்கு, குழம்புக்கு தான் தேங்காய். இது எந்த ஊர் சமையல்? இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த தஞ்சாவூர் சமையல். நான் தஞ்சாவூரில் சமைச்சது. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேகும். நல்லா கொஞ்சம் இதோடு சேர்ந்தா சீக்கிரமாக நல்லா இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. வாசனையாக இருக்கா? அப்புறமேல ஒரு கொதி வந்தோடனே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டான உப்பு தேவைங்கிறத உடனே உப்பு போடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே தான் உப்பு போடலாம். இது முடிஞ்சிடுச்சு. இது இறால் வறுவல். இது இனிமேல் சுண்டை வறுக்கும். இப்போ அது இது சிம்மில் வச்சு. இப்போ இது வந்து குழம்புக்கு, அதுலேயே நம்ம குழம்புக்கு செய்யலாம். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பரவாயில்ல. இதை மூடிடலாம். அதே தான் இதுவும் எல்லாரும் வந்து இந்த கிரேவி ஃபுல்லாக இருக்கும். இது சும்மா பசங்களுக்கு வெறும் குழம்பா ஊற்றலாம்ல, அது ஒத்துக்கலைன்னா செரிமானம் ஆகாது. இந்த இறால் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு அந்த அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இறாலோட இது. அதுக்காக கொஞ்சம் இறால் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்காக அந்த கிரேவிக்காக தனியாக வைக்கிறது. அது ஃபுல்லாக இறாலாக இருக்கும், இது ஃபுல்லாக கிரேவியாக இருக்கும், வெறும் கிரேவி. அதுக்கு வாசனைக்கு 2 துண்டு இது போட்டுப்போம். உப்பு எல்லாமே கம்மியாக போட்டுக்கணும். இப்போ மிளகு தூள் சேர்த்துட்டா கொஞ்சம் ருசியாக இருக்கும். சிக்கன் மட்டன் சிக்கன் எடுத்தால் கொஞ்சம் கிரேவி மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு மரமாக மிளகாத்தூள். குழம்புங்கிறதுக்காக மல்லித்தூள் சேர்த்தா அது ஒரு ருசி. குழம்புக்கு மட்டும்தான் மல்லித்தூள் சேர்க்கணும். இப்போ அதை குட்டி இப்போ கொஞ்சம் தேங்காய், அரைச்ச தேங்காய் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு ஒட்டியிருக்கேன். தேங்காயில் என்ன போட்டு? தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு. அவ்வளோதானா? அவ்வளோதான். கிரேவிக்காக சும்மா பசங்க வெறும் கிரேவி, அந்த 2 இறால் போட்டு அந்த கிரேவியோட வாசனை வரும் அந்த குழம்பு. அதுக்காக அந்த கொஞ்சம் தேங்காய் போட்டு குழந்தைங்களுக்கு தனியாக. இது நல்லா கொதிக்கணும் கிரேவி. இது நல்லா சுண்டணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான்.
இறாலோட கிரேவி எல்லாம் சரியாக போச்சு. இது கொதிச்சு இறக்கணும்னா பார்க்கலாம். ஓகே பை. எப்படி இருக்கு? பாய் பாய். ஆயிடுச்சு. இதோ ரெடி ஆயிடுச்சு. இறால் வறுவல் கொஞ்சம் இதாகவே வச்சுருக்கேன். கிரேவி மாதிரியே கொஞ்சம் வச்சுருக்கேன். இது திக்காக வச்சுருக்கேன். இது குழம்பு இதோட முடிஞ்சிருச்சு. இறக்க வேண்டிய கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடி, வறுவல் ரெடி. இது வறுவல் கொடுங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி. வறுவல் மசாலா சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், இது மாதிரி எடுத்து. அம்மா சமையல் என்றைக்குமே பெஸ்ட். சூப்பர். இன்னும் முடிஞ்சிருச்சு. வறுத்தாச்சு. இறால் வறுவல், இறால் குழம்பு. Okay friends, subscribe to the channel. Thank you.